முருகனின் புத்தாண்டு டிசம்பர் 21 பிறந்தது என்று கண்டோம். அதுவே சித்திரை 1 என்றும் கண்டோம். பிறகு எப்படி இப்போதைய புத்தாண்டு பிறப்பு ஏப்ரலுக்கு, அதாவது வசந்த காலத்திற்கு மாறியது என்பதை பார்ப்போம். உலகில் உள்ள அனைத்து கோள்களும் உடுக்களும் வட்டப்பாதையில் சுற்றி கொண்டே உள்ளன. எந்த ஒரு உடுவும் கோளும் நிலையாக ஒரே இடத்தில் நிலைத்திருப்பதில்லை. இதைத்தான் சிவனின் நடராச வடிவம் சொல்கிறது. எனவே சூரியனும் ஒரு வட்டப்பாதையில் சுற்றி கொண்டேதான் உள்ளது. அது தனது வட்டப்பாதையில் ஒரு முறை வலம் வர ஏறத்தாழ 24,000 ஆண்டுகள் பிடிப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் பூமியின் பருவங்களை மட்டும் வைத்து கணக்கிடும் பருவ ஆண்டின் கால நீளத்திற்கும், அதாவது மார்ச் 20 சம நாளிலிருந்து அடுத்த வருட மார்ச் 20 சம நாளுக்கான கால நீளத்திற்கும், மேற்கு தொடுவானில் ரிஷப திருவாதிரை ஓரையை அடையாளமாக வைத்து கணக்கிடும் சித்திரையல் ஆண்டின் கால நீளத்திற்கும் ஒவ்வொரு வருடமும் 20 நிமிடங்கள் வித்தியாசப்படுகின்றன. அதாவது சித்திரையல் ஆண்டு பருவ ஆண்டை விட 20 நிமிடங்கள் நீண்டதாகும். இதனால் முருகன் காலத்தில் டிசம்பர் 20 விண்டர் சோல்ஸ்டைஸ் எனப்படும் தட்சிணாயன இறுதியில் தெரிந்த ரிஷப திருவாதிரை 2000 ஆண்டுகளுக்கு பிறகு ஏறத்தாழ ஜனவரி 20 தான் தெரிந்தது. சூரியன் நகராமல் இருந்தால் ரிஷப திருவாதிரை நட்சத்திரம் எத்தனை ஆண்டுகளானாலும் டிசம்பர் 21 தான் தட்சிணாயன இறுதியில் மேற்கு தொடுவானத்தில் தெரியும். இது உங்களுக்கு புரியவில்லை என்றால் இதை பற்றி மட்டும் ஒரு சிறப்பு வழியும் பிறகு செய்கிறேன். இப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி என்னவென்றால், சூரியனின் வட்டப்பாதை இயக்கத்தால் ரிஷப திருவாதிரை நட்சத்திரம் ஒவ்வொரு 2000 வருடத்திற்கு பிறகும் ஒரு மாதம் என்ற அளவில் காலத்தால் இடம்பெயர்ந்தே காட்சியளிக்கும். அதனால் ஒவ்வொரு 2000 ஆண்டிற்கு ஒரு முறை சித்திரை வருட பிறப்பு 27.78 நாட்கள், அதாவது ஏறத்தாழ ஒரு மாதம் தள்ளி போகும். முருகன் வாழ்ந்த காலம் ஏறத்தாழ 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு. நாம் இப்போது கடைபிடிக்கும் பஞ்சாங்கத்தை படைத்தவர் விஷ்ணுதான். இவர் இந்த பஞ்சாங்கத்தை ஏறத்தாழ 4000 வருடங்களுக்கு முன்பு படைத்தார். இதற்கு ஆதாரம் இருக்கிறது, அதை பிறகு சொல்கிறேன். ஆக முருகனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடைப்பட்ட இந்த காலம் 6000 ஆண்டுகள். அதனால் முருகன் காலத்தில் டிசம்பர் 21 தட்சிணாயன இறுதியில், அதாவது விண்டர் சோல்ஸ்டிஸில் மேற்கு வானில் மாலையில் காட்சியளித்த ரிஷப திருவாதிரை விஷ்ணு காலத்தில் 3 மாதங்கள் கழித்து மார்ச் 20 உத்தராயண சமநாளில், அதாவது வெர்னல் ஈக்வினாக்ஸில் தான் காட்சியளித்தது. அதனால் விஷ்ணு காலத்தில் சித்திரை மாதம் மார்ச் 20க்கு அருகில் தான் பிறந்தது. ஆக விஷ்ணு அவர்கள் இனி உத்தராயண சமநாளில் தான், அதாவது மார்ச் 20 வருடம் பிறக்க வேண்டும் என்று விதி செய்தார். அதுதானே வசந்த கால தொடக்கம். ஆக விஷ்ணு காலத்தில் உத்தராயண சமநாளான மார்ச் 20 சிவனை குறித்த ரிஷபராசியில் தான் சித்திரை பிறந்தது. இங்கே ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டும். இன்று நாம் கடைபிடிக்கும் ஆங்கில கிரிகோரியன் காலண்டர் மார்ச் 20 வரும் சமநாளை கொண்டு கணக்கிடப்படும் பருவ நாட்காட்டி மட்டுமே. இதை ஆங்கிலத்தில் டிராபிக்கல் கேலண்டர் என்று அழைப்பார்கள். இது எளிமையான நாட்காட்டியாக இருந்தாலும் இதற்கு வரலாற்றை தக்க வைக்கும் பண்பு இல்லை என்பதை உணருங்கள். ஆனால் முருகனால் தொடங்கப்பட்ட சிவனை குறித்த சித்தர் ஓரையை அடையாளமாக கொண்ட நாட்காட்டிக்கு, அதாவது சித்தர் இயல் நாட்காட்டிக்கு வரலாற்றை தக்க வைக்கும் பண்பு உள்ளதை என்னுடைய இந்த ஆய்வு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இதைத்தான் ஆங்கிலத்தில் சிதறியல் கேலண்டர் என்று அவர்களையும் அறியாமல் தமிழ் பெயராலேயே அழைக்கின்றனர்.